الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவுடைய பெரும் கிருபை பெரும் கருணை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லோ கரம் அல்லாஹ் நம்மை காமிலான ஷேகுமார்களுடைய நிஸ்பத்திலே தொடர்பிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் வாழும் காலத்திலேயும் கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் அல்லாஹ் நம்மை இந்த தொடர்பை இந்த நிஅமத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கி தந்தல் புரிவான். இந்த ரமதான்ல அல்லாஹ் எப்படி நம்ம நல்லடியார்களோடு சேர்த்து வச்சானோ, எப்படி ஒன்னா உட்கார வச்சானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, அதே மாதிரி அல்லாஹ் கபர்லையும் நம்ம நல்லடியாரோட சேர்த்து வச்சிருவாரா. மஹ்ஷர்லையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களோடு சேர்ந்து சொர்க்கம் போற பாக்கியத்தை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமாக நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது அல்லாஹ்வை ஸிக்ர் செய்யுங்கள். வذ்குருல்லாஹ் வذ்குருல்லாஹ் வذ்குருல்லாஹ். தொழுகை நின்றா அல்லாஹ் ஸிக்ர் செய்யுங்க. அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. தொழுகை அல்லாஹ் எதுக்கு கொடுத்தான்? அல்லாஹ்வின் ஸிக்ருக்காக தான் தொழுகையே. அல்லாஹ் முன்னாடி நிக்கிறேன், அல்லாஹ் தான் நிக்க வச்சான், அல்லாஹ் தான் ருக்கு செய்ய வச்சான், அல்லாஹ் தான் சஜ்தா செய்ய வச்சான். இந்த தொழுகையே அல்லாஹ்வின் ஸிக்ருக்காக தான். நம்ம யாருடைய தொழுகையில் கல்பு ஹாதிராகலையோ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஸலாத்த இல்லா பிஹுதூரில் கல்ப். கல்பு ஹாதிராகாம நீ தொழுகையே இல்லைன்டா. யோசிச்சு பாருங்க. அப்ப நாம தொழுகை எதுக்கு? அல்லாஹ்வுடைய ஸிக்ர். சரி, தொழுது முடிச்சிட்டோம், அல்லாஹ்வுடைய ஸிக்ர் முடிஞ்சிருச்சா? இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வை அதிகம் ஸிக்ர் செய்யுங்கள். சதா மௌலாவுடைய யாதிலேயே இரு. ஆனா பையத்துடைய நோக்கமே என்னமா? பையத்துடைய நோக்கம் யாத் ஹக் அல தவாம். தாயிமா மௌலாவை நினைச்சுட்டே இருக்கிறது தான் பையத்துடைய நோக்கமே. யாத் ஹக் அல தவாம் தான். நீ யாத் ஹக் அல தவாம் இருந்துட்டே இருந்தீங்க, யாஃப்து உங்களுக்கு முஃப்தா கிடைச்சிடும். நீங்க யாஃப்துக்கு போக வேண்டிய யாஃப்துல மௌலாவை அடையிறதுமா? மௌலாவை பையத்தின் நோக்கம் என்ன? அல்லாஹ்வை சதா நினைப்பதும் அல்லாஹ்வை அடைவதுமாய் இருக்கும். இப்ப அல்லாஹ்வை அடைதல் அப்படிங்கிற நம்மளால முடியாது. நம்ம எடுத்தோடனே அல்லாஹ் அடைஞ்சிருவோம். நீ யாது ஹக்குல இருந்துட்டே இரு, சதா மௌலாவுடைய ஞாபகத்திலேயே இருந்துட்டே ஒன்னு ஆக்கிக்கோ. அல்லாஹ்வா உன்னை தான் பக்கம் சேர்த்துக்குவான். ஜோ யாத் ஹக் மே தே, யார் அல்லாஹ்வுடைய ஸிக்ர்ல இருந்தாங்களோ, யாஃப்து உनको मुफ्त में मिल जाएगा. யாஃப்து அவருக்கு இலவசமா கிடைச்சிடும். அல்லாஹ்வை கூப்பிட்டுக்குவோம். என் அடியா நினைச்சுக்கிட்டே இருக்கான், வாடா என் கூட சேர்ந்துக்கிறா வா அப்படின்னு அல்லாஹ்வை. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வذ்குருல்லாஹ கஸீரா, எவ்வளவுக்கு எவ்வளவு
அல்லாஹ் ஞாபகப்படுத்த முடியுமோ ஞாபகப்படுத்துங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள். அப்படின்னா என்னம்மா? எப்ப வெற்றி கிடைக்கும்? எந்த எந்த வேலை நீங்க செஞ்சாலும் சரி, அந்த வேலையை அல்லாஹ்வுடைய திக்ரோட செஞ்சீங்கன்னா அது கன்ஃபார்ம் அல்லாஹ்ட்ட கபூல். அது அல்லாஹ்ட்ட கபூல். எந்த வேலையை நீங்க திக்ர் இல்லாம செஞ்சீங்களோ அது அல்லாஹ்ட்ட கபூல் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். அது துன்யாவுடைய காரியமா இருந்தாலும் சரி, ஆখিরাத்துடைய காரியமா இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் இருக்குங்க, அல்லது அக்ஸர ஃபீஹி திக்ர் போகல. ஆமா, ஹதீஸ் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் ஜிஹாதி ஐயு ஸௌமி அஃதல், ஐயு ஸௌமி அஃதல், சிறந்த நோன்பு எது? நோன்புகள்லயே சிறந்த நோன்பு எது? நாம என்ன சொல்லணும்? நம்ம அறிவுக்கு என்னமா சொல்லணும்? சிறந்த நோன்பு எதுமா அப்படின்னா என்ன சொல்லணும்? சஹரே செய்யாம நோன்பு. மூல சொல்றாங்க ரமலான் மாசம் வைக்கிற நோன்பு சிறந்த நோன்பு. வேற எந்த நோன்பு சிறந்த நோன்புல சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நஃபிலா நோன்புகள், தொடர்ந்து வைக்கக்கூடிய நோன்புகள் சிறந்த நோன்பு. சஹரே சாப்பிடல, நோன்பு வச்சிட்டார், இப்ப அந்த நோன்பு மிகச்சிறந்த நோன்பு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. வெடிசேறு வச்சு நோன்பு வச்சிருக்கிறார். ஜிஹாதுக்கு போறாரு, நோன்பு வச்சுக்கிட்டே போறாரு. இப்ப சொல்லுங்க, அதோட சிறந்தது. மாஷா அல்லாஹ், மாஷா, அதோட மகாபலி சிறந்தது இருக்கா இல்லைங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் அது வெயில் காலம், கொளுத்தது 110 டிகிரி கொளுத்துற வெயில் நோன்பு வைக்கிறாரு. இப்ப இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது, அதோட சிறந்தது. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தெரியாதா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதுங்களா? இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருக்கணும்? எந்த நோன்பு சிறந்தது அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுடைய நேரத்தில் நோன்பு வைப்பதா இருக்கும் அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? ஜி அதாங்களா? எடுத்தாச்சு, அதே தானே. जी हाँ यस जी அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவாகும், தபரானியிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. முஆத் இப்னு சஹல் இப்னு முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தகப்பனார் முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கிறார். அந்த ரஜுலன் சாலஹு, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். மூல கவனிங்க, எந்தெந்த நோன்புலாம் சிறந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, கேட்டுக்கோங்க. அந்த ரஜுலன் சாலஹு, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், ஐயுல் முஜாஹிதீன அஅலமு அஜ்ரன் யா ரசூலல்லாஹ், போராளிகளில் ஜிஹாது செய்பவர்களில் மிகச் சிறந்த நன்மையை அடைந்தவர் யார் யா ரசூலல்லாஹ்? ஐயுல் முஜாஹிதீன அக்ஸரு அஅலமு அஜ்ரன், நன்மையால் மிக பிரம்மாண்டமான நன்மையை பெற்ற முஜாஹிது யார்? பெருமானார் கேட்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, போர்ல மிக பயங்கரமா போர் செய்யறவங்க யாரு? அப்படியே 1000 பேர் இருந்தாலும் எதிர்த்து போகாம நெஞ்ச நிறுத்திட்டு போர் செய்யறாரு அவரு. எல்லாம் புறமுதுகிடும் போது புறமுது முழுகாம இருந்தாரே அவராயிருக்கும், அவருக்குத்தான் அந்த தன்மை சொல்லியிருக்கோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவீரரா இருக்கிறாரு அவரு, அப்படி சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு தெரியுமா? அக்ஸருஹும் லில்லாஹி தஆலா திக்ரன், அந்த போர் செய்யும் போது அல்லாஹ்வை யார் அதிகம் திக்ர் செஞ்சாரோ அவரு. கத்தியை தூக்கும் போது நான் தூக்குறேன் தூக்கல, இந்த கத்தியை தூக்க வைத்தவன் யாரும் இல்லை, எதிரியை சண்டை போட வைத்தவன் யாரும் இல்லை, அவனை ஏற்று வெற்றியை தருபவன் யாரும் இல்லை. உணர்வுல யார் போர் செஞ்சாரோ அவருக்கு தான். வெறும் அந்த போர்ல உன்னுடைய சக்தியை காட்டுற, உன் திறமையை காட்டுற, உன் புத்தி பலத்தை காட்டுற,
உன்னுடைய ஆற்றலை காட்ட. அட ஓ போற நான் விரும்பல. நீ என்ன போர் செஞ்ச? நீ ஒன்ன காட்டிக்கிட்டு இருந்த. எப்படி மல்யுத்தத்துல அந்த வீர மல்யுத்தத்துல தன்னுடைய திறமையை காட்டுறான். நான் எப்படி அவன் அடுத்தவனை அவனை எப்படி நான் தள்ளி விட்டு காட்டுறான். நான் எவ்வளவு பராக்கிரமானவன், எவ்வளவு சக்தி உள்ளவன், என் உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்குன்னு காட்டுறான். அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அடுத்து கேட்டாங்க சாபி கால ஒரு கேள்வி கேட்டாரா? அடுத்து கேட்கிறாங்க ஐயோ சாயிமீன அஅலமு அஜ்ரன் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நோன்பு வைக்கிறவங்களே நிறைய நன்மை கொள்ளடிக்கிற நோன்பு வைக்கிறவங்க யார்? நோன்பு வைக்கிறவங்க எல்லாமே நோன்பு வைக்கிறாங்க. அந்த எல்லா நோன்பு வைக்கிறவங்களையும் நிறைய நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய நோன்பாளி யார்? யா ரசூலல்லாஹ். இந்த ஹதீஸ் எங்க வருதுமா? அஹ்மதுல வருது, தபரானியில வருது, முஆத் இப்னு அனஸ்ல எல்லாம் அறிவிக்கிறாங்க. ஏன் திருப்பி சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நோன்பாளிகளும் ஒன்றல்ல. நாம் நோன்பு வைக்கிறோம், ஆனால் நோன்பு வச்சு கொஞ்ச நன்மை அடையக்கூடாது கூடாது, எடுக்கணும். நன்மையே மிக பெரிய நன்மையை கொள்ளையடிக்கணும். சாதாரண நன்மையை நோன்பு வச்சா என்ன கிடைக்குமோ அந்த நன்மையை கொள்ளையடிக்க ஆளாயிடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வெயில் காலத்துல நோன்பு வைக்கிறது, ஜிஹாத் செய்யும்போது நோன்பு வைக்கிறது, அதே மாதிரி தொடர்ந்து சாப்பிடாம நோன்பு வைக்கிறது, சாப்பாடு கிடைக்கலாட்டி நோன்பு, அந்த மாதிரி ரசூல் சொல்லிருக்கோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அக்ஸருஹும் லில்லாஹி தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அக்ஸருஹும் லில்லாஹி திக்ரன். அந்த நோன்புல யார் அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செய்றாங்களோ அவர்தான் நோன்பில் மிக சிறந்தவர். நம்ம காலையில இருந்து நீங்க கடை வச்சிருக்கீங்க இல்லையா? நோன்பு இல்லாத காலங்களையும் கடைக்கு திறந்தீங்களா இல்லைங்களா? கடை திறந்தா மதியானம் 12 மணி ஆனா பசிச்சா இல்லையா? பசிச்சு நடுவில் எத்தனை தடவை தண்ணி குடிப்பீங்க? சுமாரா 4 தடவை தண்ணி குடிப்பீங்க. மிஸ்கின் காலையில 9 மணிக்கு பாடத்துல உட்காரு, 12 மணிக்குள்ள ஏறத்தால 4-5 தடவை தண்ணி குடிச்சிருவேன். மதியானம் உட்காந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். ஆச்சுங்களா? எவ்வளவு நேரம் பாடம் நடத்துறோம்? 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாடம் நடத்துறோம். ஆனா இப்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து பல தடவை குர்ஆனை திரும்பி திரும்பி ஓதுறோம். ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறது இல்ல பாருங்க. அப்ப நல்லா நான் வச்சுக்கோ, அங்க தண்ணி தாகத்தை அடிக்க வைத்து தண்ணீரை குடிக்க வைத்தவன் யாரும் இல்லை. அங்கேயும் அதே மாதிரிதான் தொண்டை வேஸ்ட் பண்ண. ஆனா அங்க அல்லாஹ் தஆலா தண்ணி தாகத்தை வர வச்சவனும் ரப்பு, அந்த தண்ணியை குடிக்கவனும் மூலா. இங்கேயும் அதேதான் தொண்டை யூஸ் பண்ற. தண்ணி தாகத்தை வர வைக்காம தேவையை பொறுத்தவன் யாரும் இல்லை. அங்க தண்ணி குடிக்க வச்சு தேவை நிறைவேற்றலாம், இங்க தண்ணி குடிக்க வைக்காமே தேவை நிறைவேற்றலாம். அல்லாஹ் அசர்ல ஒரு டீ, மதியானம் 11 மணிக்கு ஒரு டீ, சில பேர் அப்படியாப்பட்ட ஆளும் இந்த ரம்ஜான்ல டீயே குடிக்கிறது இல்ல பாருங்க. அப்ப நீ என்ன உணர்வு வரணும்? அந்த டீயை கொண்டு தேவையை பூர்த்தி யாரும் இல்லை. டீ குடிக்காம என் தேவையை நிறைவேற்றியவன் யாரும் இல்லை. அங்க சாப்பிட்டு புத்துணர்வு வந்துருச்சு அப்படின்னு புத்துணர்வு வர வைத்தவன் யாரும் இல்லை. அது இல்லாமலே புத்துணர்வு வர வைத்தவன் யாரும் இல்லை. இந்த திக்ரனி இந்த நோன்புல அதிகப்படுத்தின. உலகத்துல எல்லாரும் வைக்கிற நோன்பு வேற, ஓ நோன்பு வேற. எல்லாரும் வைக்கிற நோன்பு வேற, ஓ நோன்பு வேற. ஏன் மற்றவங்க எல்லாம் அஜ்ர வாங்கிக்குவாங்க, அவங்க அஜ்ர வாங்குவாங்க. எல்லாமே அஜ்ர வாங்கிட்டு போவாங்க. உனக்கு எல்லாம் என்ன கொடுப்பான்? அவங்க அஜ்ர். கூலிகள்லயே மிக சிறந்த கூலி எல்லாம் தருவோம். இப்ப இது யாரு? சாயிமீன். அடுத்து கேட்கிறார் இந்த சஹாபி, சும்மா தக்கரலஹு ஸலாத்த. பிறகு பெருமானார்கள் தொழுகையை கேட்டார். என்ன கேட்கிறாரு? ஐயு முஸல்லீன அஅலமு அஜ்ரா. யார ரசூலுல்லாஹ், தொழுகையாளிகள்ல யாருக்கு அதிகமான நன்மை கிடைக்கும்? தஹஜ்ஜுத் தொழுதவர், அல்லது இஷ்ராக்கு தொழுதவர், இரவெல்லாம் தொழுதவர், அப்படி சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் 2 வார்த்தையில சொல்லிட்டாங்க, அக்ஸரும் லில்லாஹி திக்ரா. அந்த தொழுகையில அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்தியவர். நீ 1000 ரக்காத் தொழுகணும் அவசியம் இல்ல, 2 ரக்காத் தொழுகுற, 2 ரக்காத்துல மௌலான நிக்க வச்சான்.
மௌலா என்ன ஓத வச்சா என்ன ஓதலையுமா? இந்த ஓதல் நான் ஓதல, என் நாவிலிருந்து அல்லாவின் திருவசனத்தை ஓதுபவன் யாரும் இல்லை. அப்புதான் அவர் அலர்ந்து ஓத வச்சா. எத்தனையோ பேர்கள் அல்ல எதையோ படிக்க விட்டு, பகவத்கீதையை ஒருத்தர் படிக்க விட்டா அல்லாஹ் தாலா, பைபிள் சில பேரை படிக்க விட்டா அல்லாஹ் தாலா, சில பேர் அல்லாஹ் தாலா வந்து சினிமா பாடல்களை படிச்சு அதுல லைக்கு கூடிய வாய்ப்பை நசீபாக்கிட்டா அல்லாஹ் அவங்களுக்கு. நமக்கு அல்லாஹ் குரானை ஓத விட்டு அதுல லைக்க நசீபாக்கணும், அந்த இன்பத்தை நமக்கு கொடுத்தாரு. குரான் ஓதுறதுல இந்த இன்பத்தை கொடுத்தானே. தொழுகும் போது தக்பீர் கட்டினா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பே, இந்த தராவி தொழுகையில் நிக்க வைத்தவன் யாரும் இல்லை, நீதானே ரப்பே நிக்க வச்ச இந்த தராவி தொழுகையில, நீதானே ரப்பே ஓத வச்ச இந்த குரான, நீதானே ரப்பே கேட்க வச்ச இந்த குரான. அப்ப खुद नहीं पढ़ सकते, நாம் நாம தொழுகவும் முடியாது, நாம ஓதவும் முடியாது. அல்லாஹ் நினைச்சாரு சின்ன வேதனையை கொடுத்து படுக்க போட்டுருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்ப அல்லாஹ் தஆலா உன்னை கொண்டு போய் தராவில நிக்க வச்சான் அப்படின்னா அல்லாஹ் உனக்கு ஃபஸல் செஞ்சுட்டாங்க. அல குர்ஆன லைவ் இன்பமா கேட்க வச்சான் அப்படின்னா அதுல அல்லாஹ் ஃபஸல் செஞ்சுட்டாங்க நினைக்கும். தராவில ஓதும் போது அழுகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நசீபாக்கணும். ஒரு ஆயத்து வரும், எனக்கு பின்னாடி தொழுந்தவர் ஒரு மனுஷன் அழுகிறார், அவரு தேம்பி தேம்பி அழுகிறார், என்னோட நல்லா அழுகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அறுத்த விளங்குது, அல்லாஹ் தஆலா அழுகு வாய்ப்பு கொடுத்தான், எதுவுமே விளங்கலைங்க அவருக்கு, என்ன ஓதுறதுன்னே தெரியல. ஆனா அவர் கல்புல என்ன போட்டா, மோல நீ என்னமோ சொல்ற அப்படின்னு அவர் அழுகிறார் பாருங்க. அந்த இன்பத்தை அல்லாஹ் நசீபாக்குறான். நினைச்சீங்களா? நண்பர்களே, அப்ப தொழுகை நிற்கும் போது அந்த தொழுகையில உணர்வை கொண்டு வா. அகிமி ஸலாத்த லிதிக்ரி, என் ஞாபகத்துக்காக தொழுகு. சும்மா நானும் தொழுகைங்கிறதுக்காக தொழுகாத. அப்ப பெருமானாட்ட கேட்டாங்க, தொழுகை அளிக்கிறது சிறந்தவர் யார்? பெருமானா சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? அடுத்த அரபி சொல்லுங்கம்மா. அக்ஸரும் லில்லாஹி திக்ரன், சொல்லுமா. அதில் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்தவர் எவரோ அவர். ஹதீஸ்ல சும்ம தக்கரலஹு ஸலாத்த வஸ்ஸகாத்த வல்ஹஜ்ஜ வஸ்ஸதகத, அந்த கேட்டவர் ஒவ்வொன்றா கேட்கிறார். சதக்காவை ஜகாத் கொடுக்குறோமா இல்லையா, இதுல அதிகமான நன்மையை கொள்ளையடித்தவர் யார்? ஹஜ்ஜி செய்யறாங்களா இல்லையா, அதில் அதிகமான நன்மையை கொள்ளையடித்தவர் யார்? சதக்கா கொடுக்குறாங்களா இல்லையா, இதுல அதிகமான நன்மையை கொள்ளையடித்தவர் யார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், அக்ஸரும் லில்லாஹி திக்ரன், அதில் யார் அல்லாஹ்வை திக்ர் செய்தாரோ அவர். நீங்க எல்லாம் பயான் கேட்கறீங்க இல்லையா? இப்ப பயான் கேட்பது அதிக நன்மையை கொள்ளையடித்தவர் யார்? அல்லாஹ்வுடைய திக்ருடன் கேட்பவர். எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? பயானை கேட்க வைத்து முதலை காதை கேட்க வைத்தவன் யாரும் இல்லை, அது நல்ல விஷயங்களை கேட்க வைத்தவன் யாரும் இல்லை, இந்த மஜ்லிஸ் கொண்டு வந்து சேர்த்தவன் யாரும் இல்லை. அந்த திக்ரிலேயே அந்த உணர்வுலேயே உட்கார்ந்து இருந்தீங்க, மிகப்பெரிய நன்மையை கொள்ளையடித்தவர்கள் நீங்கள். இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்ல 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 அபூபக்கர் நாயகம் கைஃபீத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சபையில உட்கார்ந்து இருந்தவங்க கைஃபீத் ஆயிட்டாங்க. கைஃபீத்தாகி சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ذهب الذاكرون بكل خيرا، ذهب الذاكرون بكل خيرا، எல்லா நன்மையும் அல்லாஹ் ஞாபகம் செய்வங்க அடிச்சு போயிட்டாங்கப்பா. சூதாட்டத்தை எல்லாம் வைக்கிறான், ஒருத்தன் உணர்ந்து வைப்பான், மொத்தத்தையும் மாறிட்டு போயிடுவான் பாத்தியா. அந்த மாதிரி எல்லாமே எல்லாமலும் செய்யறாங்க, ஆனா திக்ரு செய்வாங்க மொத்தத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போயிடுறாங்க. மொத்தத்தையும் சேர்த்து அல்றது. என்னமா முதல்ல சிறந்த கூலினா என்ன? ஒரு வேலை செஞ்சாங்க,
இவருக்கு 100 ரூபா, உனக்கு 100 ரூபா, இவருக்கு 100 ரூபா, 100 ரூபா. உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 10 பேருக்கு 100 ரூபா கொடுக்கும். ஒரே ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கும். இவருக்கு என்ன ஆதம் வச்சு பாடு வர்றான், நமக்கெல்லாம் 100 ரூபா கொடுத்தான், நமக்கு எல்லாம் கொடுத்ததெல்லாம் சேர்த்து அவனுக்கு கொடுத்தாயா. ஆதம் மஜர் சொல்லுவோமா இன்னைக்கு தான் ஆதம் மஜர். ஆதம் மஜர்னா என்ன? உலகம் முழுசும் நோன்பு வைக்கிறாங்க. உலகம் முழுசும் எத்தனை லட்சம் பேர் நோன்பு வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கூலி உண்டு. ஆனா நீ அந்த நோன்புல அல்லாஹ்வுடைய திக்ருடன் நோன்பு வச்சீங்கன்னா அத்தனை லட்சம் பேர் வச்ச நன்மைக்கு எவ்வளவு கூலியோ அவளையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிரம்மாண்டமான கூலியை கொடுத்துறான் அல்லாஹ். மற்றவங்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவான். அல்ல இன்னும் பாருங்க, ஆதம் வச்சிருந்தா இவருக்கு சாப்பாடு கொடுத்தேன், இவர்கிட்ட பொட்டலம் கொடுத்து போய் சாப்பிட்டுக்கோ, இவருக்கு ஒரு பொட்டலம் கொடுத்து போய் சாப்பிட்டுக்கோ, இவருக்கு ஒரு பொட்டலம் கொடுத்து போய் சாப்பிட்டுக்கோ, இவங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஊட்டி விட்டேன். நான் மாதிரி கவனிக்கிறார் பாருமா. அவங்க எல்லாம் கவனிச்சவங்க பெருசா கவனிக்கிறார் ஆதம் வஜர். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், மற்றவங்களுக்கு இந்தாப்பா உனக்கு 10 குழுந்தீங்க வச்சுக்கோ, இந்தா உனக்கு இந்த தேனார் வச்சுக்கோ, இந்தா உனக்கு பாலார் வச்சுக்கோ, நீங்க எல்லாம் யாருப்பா, இது யாரு தொழுதவனா வச்சுக்கோ, நீ யாரு நோன்பு வச்சவனா வச்சுக்கோ, நீ யாரு ஜியா செஞ்சவனா சைதா ஆயிட்டியா இந்த வச்சுக்கோ, நீ யாருப்பா, யாருதான் இவன் எல்லா திக்கரும் செஞ்சான், எல்லா வேலையும் செஞ்சான், ஆனா செய்யும் போது உன்னோட திக்கரோட செஞ்சான். மற்றவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை நாடினார்கள், அந்த அமல மக்சூதாக்குனாங்க. மற்றவங்க எதை மக்சூதாக்குனாங்கன்னு அமல மக்சூதாக்குனாங்க. जो सौम रखा वो सौम को मकसूद बनाया. யார் நோன்பு வச்சா அந்த நோன்பை மக்சூதாக்குனா. அதுல எல்லா ஷராயித்துகளையும் எச்சி முழுங்கிரு, கார எச்சி முழுங்கிடக்கூடாது, அதை செஞ்சிடக்கூடாது, இது செஞ்சிடக்கூடாது, எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுட்டா. யாரு தொழுதா அந்த தொழுகையில சுவாத்தியா சூரா எங்க ஓதணும், சுரை சூரா எங்க ஓதணும், அத்தியாயம் ஓதணும், காலை எப்படி மடக்கி, சில பேரை பாத்தீங்கன்னா இப்படி மடக்கி வச்சிருப்பாங்க, காலை இப்படி மடக்கி வைக்க வேண்டும், கரெக்டா இப்படி வைக்க வேண்டும், காலை இப்படி திரும்ப வைக்க வேண்டும். அந்த தொழுகையினுடைய பாபந்தியை சரி செய்தார்கள். தொழுகையினுடைய பாபந்தியை சரி செய்தார்கள். ஆனா எதை மக்சூதாக்குனாங்க? அந்த இபாதத்தை மக்சூதாக்குனாங்க. காரி கிராத் ஓதக்கூடியவர் அதை தஜ்வீதான முறையில, சரியான முறையில, காஃப் எப்படி, ஹா எப்படி, ஐன் எப்படி, ஹே எப்படி, இவைகளை சரி செய்தார்கள். இவைகளை மக்சூதாக்கினார்கள். மௌலாவை மக்சூதாக்கல. யார் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருந்தார்களோ அவர்கள் எதை மக்சூதாக்குனாங்க? மௌலாவை மக்சூதாக்குறவங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறா, நீங்க மௌலாவை மக்சூதாக்குறவங்க வாங்க என் பக்கத்துல இருந்து மௌலா. நாம் நம்முடைய சதா நம்முடைய நேரத்தை கைஃபித்தாய் சொல்லிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லா கைரையும் ஒட்டுமொத்தமா இந்த திக்ரு செஞ்சவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்களே. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த தாக்கிரீன்கிற பட்டியல் எல்லாம் ஆக்குவானா. சதா என்ன வேலை செஞ்சாலும் சரி. அவர் சாபி கேட்டதுல நமக்கு தெரிஞ்சு வச்சு பாருங்க, எந்த வேலை செஞ்சாலும் சரி, சாப்பிட்டாலும் நன்மை கிடைக்கும், ஆதம் அஜ்ர் கிடைக்கும், தூங்கினாலும் ஆதம் அஜ்ர் கிடைக்கும், நடந்தாலும் ஆதம் அஜ்ர் கிடைக்கும், நீ உட்கார்ந்து துணி துவைச்சாலும் ஆதம் அஜ்ர் கிடைக்கும். எப்ப? அந்த துணி துவைக்கும் போது என் கையை அசைய வைத்தவர் யாரும் இல்லை. பார்க்கல பாத்தீங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னை கொடுத்தவன் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அல்லாஹ் தஆலா தர்றாங்க. அது நீ துனியாவுடைய செயல் செய்யற, ஆனா மௌலாவோட சேர்ந்துக்கிற. தாக்கிரூன் எல்லா நன்மையும் அடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜல், கரெக்டா சொன்னீங்க அபூபக்கரே, கரெக்டா சொல்றீங்க. ஜி அன்பர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த பாக்கியத்தை எவ்வளவு பிச்சையா நசீபாக்கி இருக்கிறான். நமக்கு ஷேகுமார்களின் மூலமாக சதா அல்லாஹ்வுடைய zikr, சதா நேரம் அல்லாஹ்வுடைய zikr. என்ன வேலை வேணாலும் நீ செய், அந்த வேலையில் அல்லாஹ்வுடைய zikரை சேர்த்துக் கொள்ளுங்கள். எப்படி மேடா, நீங்க வர்றாங்க, நம்ம 10 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு துணி எடுத்து காட்டுறீங்க,
நிஸ்பத் என்று கூவத்தல்லாது. நான் எடுக்கல, எடுக்க வைத்தவன் யாரும் இல்லை. கைய வேலை செய்தவன் யாரும் இல்லை. வேலை செய்ய வைத்தவன் யாரும் இல்லை. வேலை செய்ய வைத்தவன் யாரும் இல்லை. ஒரு துணி எடுத்து போட்டீங்க, அவன் எதையுமே வாங்கல, திரும்பி போயிட்டான். 50 நீங்க லாயிலா இல்லன்னு மடிச்சு வச்சுட்டீங்க. நீங்க அந்த நேரம் ஃபுல்லா திக்ர்ல கழிச்ச நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். நீங்க அந்த நேரம் ஃபுல்லா மௌலாவுடைய இபாதத்திலே கழிச்ச நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். நாம் கொஞ்சமாவது நம்ம அல்லாஹ்வை அடைதல் யாது ஹக்கல தவாம், சதா காலம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சதா நினைச்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் தஆலா வாழ்வாங்கு வாழ செய்யறான். அதே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் மௌதுபில்லா, அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானா. அல்லாஹ் தஆலா கடுமையான புடி குர்ஆன்ல அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு அல்லாஹ் என்னென்னலாம் தண்டனை தர்றான், என்ன அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு சில ஆயத்துகளை மிஸ்கின் பார்த்துட்டு இருந்தேன். எடுத்து எழுதி வச்சேன். உங்களுக்காக இல்லை, எனக்காக எழுதி வச்சேன். கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசக்கூடிய வாசகங்கள். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், என்னுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை சதா காலம் அல்லாஹ்வை ஞாபகம் செய். சூஃபியாக்கள் அதனாலதான் அல்லாஹ்வை எங்களால மறக்கவே முடியலப்பா. நாம என்ன சொல்றோம், வேலையா இருந்ததுங்களா அல்லாஹ் மறந்துட்டோங்க அப்படிங்கிறோம். அல்லாஹ் சதாவும் தேவையை பூர்த்தி செய்ய இப்படி மறக்கிற அல்லாஹ் ஹீரத் வந்துது. இவ்வளவு கொடுத்து என்ன மறந்தேட பாவி பேல, இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு தேவையை பூர்த்தி செஞ்ச, மறந்துட்டு இருக்க நீ, கோவம் வருமா இல்லையா? கொஞ்ச நஞ்சம் கொடுக்குற தாப்பன், தாப்பன் கண்ணை கொடுக்கல, தாப்பன் காதை கொடுக்கல. அவரு தான் பேச்ச 2 தடவை கேட்கணும் அரைஞ்சிடுறாரு. பல என்னடா பேச்ச கேட்காம இருக்கிற ராஸ்கல், வெளிப்புற வீட்டை விட்டு சொல்றாரா இல்லைங்களா? சாப்பாடு போட மாட்டேன்டா சொல்றாரா இல்லையா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் என் பிள்ளையெல்லாம் அடிக்கும் போது அடிப்பேன். ஏண்டா தொழுக மாட்டேங்கிற ராஸ்கல் படுவாய் அடிச்சிருவேன். சாத்திடுவேன். சாத்திட்டு உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் அழுக வைப்பான். அப்படியே என் பிள்ளை நான் அடிச்சுட்டேன், இல்ல தப்பு செஞ்சா அடிச்சுட்டேன். நானும் உனக்கு எவ்வளோ தவறு செய்யறேன், ஆனா நீ என்ன அடிக்கலையே போலா, நீ தண்டிக்கலையே போலா. என் பிவி உப்பு அதிகமா போட்டாங்க, உரப்பு அதிகமா போட்டாங்க, என்ன போட்டு வச்சிருக்கிற உரப்ப, திட்டிட்டேன். திட்டிட்டு கொஞ்ச நேரத்துல அல்ல அழுக வைப்பான். சரி குடி பிச்சையில யாரும் ஒரு தடவை உப்பு அதிகமா போட்டாங்க, உரப்பு அதிகமா போட்டாங்க, திட்டிட்டேன் போலா. பிள்ளைங்களா இருந்தாங்க, அவங்க முன்னாடியே கூட திட்டிட்டேன் போலா. ஆனா நான் எவ்வளவு தப்பு நீ பார்க்க செய்யறேன் போலா. என்னை யார் மூலமா திட்டவும் வைக்கல, யார் மூலமா என்ன அடிக்கவும் வைக்கல, இஸ்ஸத்தா கண்ணியமா வச்சிருக்கேன் போலா. கைசா சுக்கர் குசார் பனாவ், எப்படி அந்த மொல்லாவுக்கு சுக்ரு செய்வேன். நம்ம அல்லாவுக்கு எவ்வளவு பாவங்கள் செய்யறோம், அல்லாவை எவ்வளவு மறக்கிறோம். அல்லாஹ் நம்மளை தண்டிக்கல போதா? அல்லாஹ் நம்மை சந்தோஷமா வாழ வைக்கிறான். அல்லாஹ் நம்ம நியமத்தை தர்றான். நாம ஃபஜ்ர் தொழுகாம தூங்குறோம், அப்படி ஃபஜ்ருக்கு தொழுகாலும் சுஸ்தியா தொழுகிறோம். அல்லாஹ் தஆலா யாரையா தொழுதியா இந்த டீ குர்ஆன் கொண்டு தர்றான். அல்லாஹ் தான் அந்த டீக்கு 2 பிஸ்கட் வேற அல்லாஹ் தர்றான். நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், என் zikr நீங்கள் மறந்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் என்ன
தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிற அப்பையும் உன் பார்வை எல்லாம் போகாம வச்சுட்டு இருக்கிற ومن يعش عن ذكر الرحمن نخير له الشيطان فهو له قريب. எத்தனாவதுமா? மூணாவது ஆயத்து. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் அனைவரையும் பாதுகாப்பானார். சில பேர் நாமளாம் மறந்துடும். இப்ப நம்ம ஷேகுமாரு ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை விளக்கவே இல்லை, அல்லாஹ்வுடைய பசுகளை விளக்கவே இல்லை. அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்னு விளக்கலமா, அவங்க அல்லாஹ் மறந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் எனக்கு தெரியல அல்லாஹ்னு சொல்லி கூட தப்பிச்சுக்கலாம். யாரும் ஷேகுமாரோட இன்ஸ்பெக்டரையும் கொடுத்து உச்சத்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் எப்படிலாம் ஐநாயிரத்து தேவை பூச கிராமத்தை விலக்கையும் கொடுத்ததுக்கு பிறகு நான் மறந்துட்டேனா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமன் அظلم ممن ذكر بآيات ربه فأعرض عنها. வமன் அظلم, அவரிடத்தில் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நினைவுறுத்தப்பட்டது, அல்லாஹ் தான் கொடுத்தா நினைவுறுத்தப்பட்டுச்சு. வரசியமா கத்தமத்தியதா, ஆனா அவர் முன்னாடி சொல்லப்பட்டது அவர் மறந்துட்டாரு, அதை அவர் நினைக்கல. இவனை விட பெரிய அநியாயக்கார உலகத்துல எவன்தான் கேட்கிறாங்க? மிகப்பெரிய துரோகியார் சொந்தப்பட்டு மறந்து என்ன பாவி பேரு எல்லாம் பாக்குறான். நீ மறந்துட்டு இருக்கிறியா? என்ன செய்வது தெரியுமா? தண்டனை கொடுக்க தெரியுமா? மிம்மன் ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قدمت يداه إنا جعلنا على قلوبهم أكنة أن يفقهوه وفي آذانهم وقرا. ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ் தஆலா அவரை எப்படி ஆக்கிடுவான்? அவங்க உள்ளத்துல சீல் குத்திடும். அவங்க இது காட்சி குத்துன்னு சொல்றாங்க இல்லையா, சீல் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் உள்ளத்துல சீல் வச்சிருவான். அவங்க காதுல அல்லாஹ் தஆலா ஈயத்தை காட்சி ஊத்திடுவான். அவங்களால அதுக்கு பிறகு எதையும் விளங்கவும் மாட்டான், நல்லதை கேட்கவும் மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வைத்ததுஹும் இலல் ஹுதா. நபியே, நீ அவங்கள போய் கூப்பிட்டா கூட, நீங்க அவங்கள போய் கூப்பிடுறீங்க, வாங்கடா நல்லது பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறீங்க, பலையஹ்தது, அவர்கள் ஹிதாயத்து பெற மாட்டார்கள். ஏன்? நான் வந்து சொன்னேன் ஷேகுமாருடைய சூரத்துல அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யறான்னு சொன்ன பிறகு இவன் மறந்து பாவி பயோக்கி பய. क्या मुंह दिखा हो मेरा और आपके सामने எப்படி கூட்டி ஒரு பேர் முடியும்? எதற்கு தகர அப்பாவா போச்சு மாட்டாங்க பேசினாயோ, நான் சொல்லி கொடுத்து எதற்கு தகர அப்பாவா போச்சுப்பா, எத்தனை மாட்டீங்களான்னு கேட்டாங்க சர்க்கார். வஸ்து தேவையை பூர்த்தி செய்யல, இந்த வஸ்துவை ஐநா எடுத்து போறாதான் தேவை பூர்த்தி செய்யலாம். காட்டி கொடுத்து விலைக்கு கொடுத்து பொடினப்பா வச்சு விலை கொடுத்த பிறகு வஸ்துவை பார்க்கிற அயோக்கிய போல. உன்னை விட பெரிய கேட்கிற வேற யார்? وَمَنَّظَلَمْ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ فَأَعْرَضَ عَنْهَا. நான் இன்னொரு ஆயத்தை சொல்றான். இந்த ஆயத்தை படிச்சு இன்னும் கொஞ்சம் முடிச்சிருச்சு. இன்னொரு ஆயத்தை சொல்றான், وَمَنَّظَلَمْ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் முன்னால் கொண்டு வரப்பட்டது. சும்மா அஅரத அன்ஹா, அதை விட்டு புறக்கணிச்சுட்டான். அடுபாரி பையன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பணம் மனுஷனேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், சத்தியமும் சொல்றேன் கேட்டுக்கோ, இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். நிச்சயமாக இந்த பாவிகளை நாம் பழிவாங்குவோம். நீ பழிவாங்க இறங்கிட்டா யார் போல தப்பிக்க முடியும்?
மனிதனுக்கு மனுஷன் பழிவாங்கினாலே தாங்க முடிய மாட்டேங்குது. இன்னாமினர் முஜ்ரிமீன முன்தகிமூன், நிச்சயமா பழிவாங்க வேற போறதா தக்கீர் போட்டு சொல்றாங்க. சொல்றோம் استحوذ عليهم الشيطان فانساهم ذكر الله. யார ஷைத்தான் மேய்ச்சிட்டானோ அவர் அல்லாஹ்வின் திக்ரை மறந்து விட்டார் என்றால் உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான், நீங்க தான் ஷைத்தான் படைக்கிறாங்க. அலா ஹிஸ்பு ஷைத்தான் ஹும் காசிரூன். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சொல்றான், வமன் யஅரித் அன் திக்ர் ரப்பிஹி, யார் ரப்புடைய திக்ரை மறந்தாங்களோ ஜி என்ன செய்வார், யஸ்லுகு அதாபன் சஅதா, கடுமையான வேதனையை கொண்டவர்களை தண்டிப்போம். பல ஆயத்து ஒரு சிலதை உங்களுக்கு சொல்லியிருக்கு. எப்படிலாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நம்ம முன்னாடி வந்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வை நாம் மறந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா ரோஷன் இவ்வளவு ஞாபகத்தை கொடுக்குறேன், இவ்வளவு ஞாபகத்தை கொடுக்குறேன், இவ்வளவு அத்தாட்சியை கொடுக்குறேன், இவ்வளவு கொடுத்ததுக்கு பின்னாடியும் இந்த மறக்கிறேன்வா. நம்ம கையில பூத்தை கொடுத்தது யாரு? கண்ட பார்வை கொடுத்தது யாரு? காதை கேட்க வச்சவன் யாரு? மூளை சிந்திக்க வச்சவன் யாரு? நினைச்சது நம்ம பேத்திக்காரன் அதை விட்டுக்க முடியாதா? நாம என்ன அல்லாட்ட என்ன நாம என்ன இது ஒப்பந்தம் பேசிட்டு வந்துருக்கிறோமா? யார நான் வாழ்ற காலம் என்ன நீ வந்து நல்லவனா வச்சிருக்கணும், பைத்தியக்காரன் ஆக்கிட கூடாது, என்ன வந்து தெளிவானவனா, என்ன வந்து டேலண்ட் ஆனவனா நீங்க எல்லாரும் முன்னாடி காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு பக்கத்துல போட்டு வச்சிருக்கோமா? ஒரு நிமிஷம் போதும் உன்னை பைத்தியக்காரன் ஆகி போட்டு சட்டி இல்லாம வரைய வைக்கிறது. சொன்னாங்க அல்லா அவங்க 13 ஷிஃபா தரட்டும். அவங்க ஏதோ சின்ன கோளாறு மாதிரி இருக்கு, சரி நோய்வாய்ப்பட்டு என்ன போலாச்சு, இப்போ எப்படி இருக்குங்க, ஒரு சட்டை கிட்டே எல்லாத்தையும் கட்டி போட்டு மடக்கமா நிற்கிறாங்க. வீட்டில் ரொம்ப சேதமா இருக்குதா யோசிச்சு பாருங்க. அல்லா நம்ம அந்த மாதிரி கொண்டு போனா அல்லா எவ்வளவு நேரம் போல ஆகும். அவன் அல்லாட்ட இது போட்டு வந்துருக்கிறோமா, அல்லா அடியா எந்த இதுவும் செய்யக்கூடாது, எங்க பண்ணி எடுக்கக்கூடாது, ஜகதாக்கிடக்கூடாது இவ்வளோ சொல்லிட்டு வந்துருக்கிறோமா அல்லாட்ட. அல்லாஹ் தஆலா ஞாபகத்தை எவ்வளோ கூட்டிட்டு இருக்கா. அல்லாஹ் இருந்தாலும் கண்ணை பார்க்க வச்சான், அறிவை கொடுத்தான், கபோதியா இருந்தா இருக்கல, யாரும் நம்மளை பார்த்து கூப்பிட்டு கபோதின்னு சொல்ல வைக்கல, முனவன்னு சொல்ல வைக்கல, பைத்தியக்காரன்னு சொல்ல வைக்கல. அல்லாஹ் தஆலா எவ்வளோ சாந்தார அந்த வாழ வச்சிருக்கிறான், எவ்வளோ நிம்மதியா அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ வச்சிருக்கிறான். ஒரு பக்கம் அல்லாஹ் மறந்த அடியாரு என்ன ஆதரவு, என்ன ஆதரவு, அதாவது மறந்த அடியாரு தான் ஒரு ஆதரவு இருக்கா இல்லையா? இப்ப அல்லாஹ் மறந்துட்டோம், இவ்வளோ மறந்துட்டோம். அல்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாட்டே குரானே கேட்கிறார், ரொம்ப மறந்து போயிட்டாங்க, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதான் எவ்வளோ கருணையான பாருங்க. கண்டிப்பேன், அடிப்பேன், உதப்பேன், பழி வாங்குவேன், வாங்குவேன். இந்த வார்த்தையை படிச்சுட்டு மூலாட்ட ஏன்னா இந்த சப்ஜெக்டுக்கு இந்த குரான் ஆயத்தை பார்த்தோம் ஆகிப்போச்சு. இன்னாமின முஜ்ரிமீன முன்தகிமூன்ட்டாங்க, பழி வாங்கிருக்காங்க. ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு, இன்னொரு பக்கம் அதே மூலாட்டம் கேட்கிறோம். மூலா மறந்த பாவை இருந்தா நிறைய மறந்துட்டோம், கொஞ்சம் லட்சம் இருந்தா என்ன செய்தோம்னா அண்ணாவே சொல்றான் குரான்ல, கவலைப்படாது, வதுக்குள் ரொம்ப கைதா நசீத, நீ மறந்துட்டா மறந்த பிறகு போய் நினைச்சுக்கோ. என்ன நினைச்சு ரப்பே அதெல்லாம் நீதான் பூர்த்தி செஞ்சேன்னு நினைச்சு அதை எல்லாத்தையும் நீ நினைச்ச மாதிரி நடக்கிறேன். நீ அந்த பாவம் நினைச்சு நினைச்சு முன்னாடி கொண்டு போல இதெல்லாம் நீ தான் செஞ்ச, நீ செஞ்ச மறந்துட்டல்ல அப்படின்னு நினைச்சியா, அந்த பாவம் எல்லாத்தையும் நீ நினைச்சதா மாத்தி நான் நன்மையா மாத்திருக்கேன்.
ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத். நீ அண்ணனுக்கு தௌபா செஞ்சது அல்லாஹ் உண்மையா அயோக்கியா அல்லாஹ் மறந்துட்டேன் அல்லாஹ் तुझे मैं भूल गया மறந்துட்டே ஆனா ரொம்ப இதோட தௌபா செஞ்சா அது நீதான் செஞ்சா இது நீதான் கொடுத்தா இது நீதான் கொடுத்தா வாமின அமலன் சாலிஹன் நீ செஞ்சு நினைச்சு பார்த்துட்ட அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் அப்படி நன்மையா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தான் क्या होगा का रब अल्लाह इन्होंने को रब के इदा नसीत மறந்துட்டியா இப்ப நினைச்சுக்கோ பக்குல் இன்னும் சொல்லி ராசா எஹ்தியனி ரப்பி யக்ரப மின் ஹாதா ரஷதா இதை விட கம்மியா நான் நினைக்க வச்சிருவான்னு நினைச்சு சொல்லிடு ஒவ்வொரு தடவையும் நீ நினைக்கும் போதெல்லாம் ரப்பே இதை நினைக்க வச்சது நீதான் அல்லா இன்னும் எனக்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டா அதையும் நினைக்க வச்சிடல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துடு அல்லாஹ் தஆலா ஒரு காலம் வரும் நீ அல்லாஹ் மறக்கவே முடியாது அதான் ஷேக்குமார் அதான் வலிமார் அல்லாஹ் மறக்கவே முடியலன்ற அளவுக்கு நீங்க எதெல்லாம் அல்லாஹ் மறக்கலைன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் ஞாபகம் வந்துதுப்பா நண்பர்கள் இது ஒன்றப்படைய அளவு லைலத்துல் கத்ர் இருக்கிறோம் ஆமீன் 1000 மாதங்களோட சிறந்தது ஒன்றப்பட லைலத்துல் கத்ரா இருக்கோ இல்லையோ ரப்புடைய காஸ் தவிர்த்து இறக்கி கொடுக்கக்கூடிய தான் ஒற்றைப்படை இரவுகள் அல்லாஹ் இங்கே வச்சா நம்ம அல்லாஹ்கிட்ட போய் அல்லாஹ் யார் தீர்த்துக்கு இருக்கோ இல்லையோ ரப்பே யாத கொடுத்துறா நாவல்ல சினிமா பாடல்கள் படிக்க வச்சிருந்த ரப்பே மற்றவர்களின் புகழை நீ பாட வைத்து விடாதே ரப்பே சதா காலம் உட்கார்ந்தா உன்னை பத்தி பேசணும் நடந்தா உன்னை பத்தி பேசணும் மௌத் வரைக்கும் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கும்போது மொத்தம் போயிருக்கும் सदा तेरे याद को हाल नसीब पूरा रात्रि भर दुआ से रब करे हाल को पैदा करो जरूर சும்மா ஒரு நடிச்சிட்டு போயிட்டு பிரயோஜனம் இல்லை சும்மா கரை குனிஞ்சு எந்திரிச்சு சின்ன பிள்ளைக்கு தோது அவனுக்கு தோது அவனுக்கு 20 ரூபாய் தோது நீ 20 ரூபாய் தோது தடிப்பையில என்னடா செஞ்ச குடி வச்சது போல இல்லை தூக்கி விட்டது போல இல்லை இந்த ரத்தத்தை எங்க வந்துச்சு சதா கேட்டே இருக்கிறாங்க இந்த ஒன்றை படைத்த ரப்பே இந்த விழிச்சதுக்கு கூலியா நீதான் விழிக்க வச்ச கூலி கேட்கவே வெக்கமா இருக்கு போல நீ விழிக்க வச்சதான் கூலியே ஆனாலும் ரப்பே ஏதாவது கூலி கொடுக்கணும் இருந்தா நீங்க யாவத்தை கொண்டு நிச்சயா கொடுத்துட்டு போகலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சதா முழங்கத பாக்கியத்தை நசீபாக்கல்லா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சதா பக்திக்கு எத்தி வைக்கிற பாக்கியத்தை நசீபாக்கல்லா ஆமீன் ஒரு சதா அல்லாஹ் நாம கேட்போம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் ஃபضலை கொண்டு அருளை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை நிரந்தரமாய் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக ஆமீன் அல்லாஹ் தஆலா எல்லோரோட ஃபضலை கொண்டு ரஹமத்தை கொண்டு ஆமீன் மறந்ததை கதாவை அல்லாஹ் பிடிக்காமல் இருப்பானாக ஆமீன் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசான் பெருமானாருடைய பரக்கத்தில ஷேഖുமாருடைய பரக்கத்தில அல்லாஹ் பெரும் பாவிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வானாக ஆமீன் அல்லாஹ் மறந்த பாவிகளாக இருக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக ஆமீன் ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு